தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வலம் வர்றவர் தளபதி விஜய். இவர் தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல அரசியல் கட்சியை தொடங்கி இருக்காரு. விரைவிலேயே சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியாக மாற இருக்காரு. இடையில விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியது குறித்து சினிமாவில் இருக்கிற பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல தன்னோட கட்சியை துவங்கியுள்ள விஜய் வர்ற லோக்சபா தேர்தல்ல யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறாரு. அதே நேரம் வருகிற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் எனது இலக்கம்னு தெரிவிச்சிருக்காரு. அரசியல் கட்சி அறிவிப்புக்கு பின்னாடி தன்னோட குட் பட வேலைகள்ல பிஸியா இருக்காரு விஜய். இந்த படத்தோட படப்பிடிப்புல தற்பொழுது மும்முரமா கலந்துட்டு வராரு. விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரையுலகினர் என பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சமீபத்தில் தனியார் விழாவில் பங்கேற்ற நடிகை வாணி போஜன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. விஜயின் அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன். அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் என்ன மாற்றத்தை செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று வாணி போஜன் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த கட்சியில பல நடிகைகள் இணையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. திரையுலகில் விஜயின் தீவிர ரசிகைகளாக பல நடிகைகள் இருக்காங்க. அவர்கள் விரைவிலேயே கட்சியில இணைய போறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு.